பூம் நண்பர்களே, வினை விதித்தவன் வினை அறுப்பான்னு ஒரு பழமொழி இருக்கு. அதாவது நம்ம செய்யற பாவங்கள்ல நம்மளை சேருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பைல்வான் ரங்கநாதன் ரொம்ப நாளா செஞ்சுட்டு இருந்த சில்மிச வேலைகள்லாம் அவரே திரும்ப ரிப்பீட்டா சேர்ந்துச்சு. அவங்க கடைசி பொண்ணை பத்தி நீங்க சொல்லுங்க. அவங்க யார லவ் பண்றாங்க? அவங்க ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க. நாக்கு அழுகிரும். எனக்குலாம் அழுகாது. ஓகே, நம்ம பைல்வான் ரங்கநாதனோட கதையை ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்க ஆரம்பிப்போம். இவர் கடந்த 2-3 வருஷமாவே பாத்தீங்கன்னா இன்டர்வியூங்கிற பேர்ல அவருக்கு வாய்க்கு வர பொருளை எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் பல காலமா ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்திருக்கா அப்படியா. ஆனா நிஜத்துல இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பேசிக்கலி ஒரு கிசுகிசுப்பு சொல்லும் ஒரு பூமர் தான் இவர். அதுவும் கிசுகிசுப்பு உண்மையான கிசுகிசுப்பு இல்ல, இவர் வாய்க்கு வர கிசுகிசுப்ப சொல்லக்கூடிய ஒரு பூமர். ஓவர் காதல் பிளஸ் ஓவர் போதை. சினிமால இருந்துகிட்டு நடிச்சுக்கிட்டு இப்படி அவுத்து போட்டு போட்டோ கொடுக்குறியே, இது உனக்கு நல்லாவா இருக்கு? 100க்கு 90 பேர் எல்லா அங்கங்களையும் விரிச்சு போட்டு காட்டி போஸ் கொடுக்காங்களே, அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. இது வெறும் ட்ரெய்லர் தான், இன்னும் நிறைய இருக்கு. தமிழ்ல பாடி டிமாண்ட்ங்கிற வார்த்தையை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் இவர்தாங்க. பாடி டிமாண்ட் என்பது உடல் சுகம் என்று தமிழ்ல அர்த்தம். பாடி டிமாண்டுக்கு தமிழ்ல உடல் சுகம்னு அர்த்தமா? பிடித்தால் சேர்ந்து வாழ்வோம், பிடிக்கலன்னா அத்துக்கிடுவோம். இவர் தப்பா பேசாத ஹீரோயினே தமிழ் இண்டஸ்ட்ரியிலே கிடையாது. ஒரு ட்ரெய்லர் பீஸுக்கு ஒரு 4-5 ஹீரோயின்ஸ் இவர் சொன்னவங்க யாருன்னா நயன்தாரா அவர்கள் எடுத்துக்கோங்க. மூக்குத்தி அம்மன் அப்படியே கேரஜா உரிச்ச மாதிரி அம்மனாவே வாழ்ந்தார் அந்த படத்துல நயன்தாரா. ஆனால் அவர் பாடி டிமாண்ட்ல கொஞ்சம் வீக்கானவர் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. தோணுது, அந்த தோன்றத பேசுறதுதான் உண்மையா ஃபேக்ட்ஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. வாய்க்கு வரத பேசுறது. ஏன்னா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, படுக்கையில படுத்துக்கிட்டாங்க. இங்க நயன்தாரா உதட்டை கவ்வி இழுத்து சிம்பு போஸ்டர் வெளியே வந்துச்சு. எல்லார்த்த பத்தி கண்ட மேனிக்கு பேசுறது. இது வெறும் ஒரு ட்ரையல் தான். நெக்ஸ்ட் ஹீரோயின் கிரண் என்ற ஒரு நடிகை. அவர் இப்போ ஒரு வாட்ஸ்அப் தொடங்கி இருக்காரு. அந்த வாட்ஸ்அப்ல நீங்க அவரோட பேசணும்னா காசு, அவருடைய செக்ஸ் படம் பார்க்கணும்னா காசு. தாத்தா இவரை பத்தி நான் மரியாதையோட பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு தாத்தா நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா. பள்ளி பருவத்திலேயே நீலப்படம் பார்த்த நடிகை, அவரே சொன்ன தகவல். நடிகை லாஸ்லியா சர்ச்சைக்குரிய நடிகை. இந்த மாதிரி நான் வெறும் ஒரு 2-3 தான் காமிச்சிருக்கேன். எந்த ஹீரோயின் வேணா எடுத்துக்கோங்க, அவரை பத்தி இவங்க ஒரு கிசுகிசுப்புங்கிற பேர்ல கண்டமேனுக்கு வாய்ப்பு இவர் பேசியிருப்பாரு. பைல்வான் ரங்கநாதன் என்ன பத்தி கூட தான் பேசினாரு. இதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ண நான் அவரை தான் இன்னும் பெரிய ஆக்க போறேன். நான் ஆக்சுவலி சினி இண்டஸ்ட்ரியிலே எனக்கு தெரிஞ்சு இவரை ஒரு அவுட்காஸ்டா தான் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு வியூஸ் யூடியூப், நானும் தான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். எவ்வளவு வியூஸ் ஜாஸ்தி வருதோ அவ்வளவு ஜாஸ்தி சம்பாதிக்கலாம். சரி, நீ என்ன பத்தி சொல்லி நீ சம்பாதிக்கிற, சம்பாதிச்சுக்கோ. வியூஸ்க்கு என்ன வேணாலும் பேசலாமா? ஆனா இவர் பேசுவார். ஒரு ஸ்டேஜ்ல இவர் இவ்வளவு அசிங்கமா பேசிட்டு இருக்காரு. ஒரு லேடி போய் நேர்லயே கேட்டாங்க, என்ன வேணும் சொல்றதுக்கு என்ன லைக் இருக்கு? நீ கம்பரமா நடிச்சா அப்படி பேசுன. அம்மா மேல சேனல்ல பேசியாயா? நான் எப்படி வேணாலும் நடிப்பா. ஓபன்ல நானே ஓபன் பண்ண. ஏய் பிச்சைல இந்த ஆளுக்கு தேவைங்க, ஏதோ தேவைதான். தாத்தா உனக்கு தேவை தாத்தா. இவர் இன்டர்வியூ கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி லூஸ் டாக் விடுறாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் மத்தவங்க ஏதாச்சும் இன்டர்வியூ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப இவர் ரிப்போர்ட்டரா போடாருன்னா அங்கேயே லூஸ் தரமா தான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாரு. கேஜிஎஃப் படத்தோட ப்ரொமோஷனுக்கு எஸ் எல்லாம் தமிழ்ல பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. கோலார் தங்கவயல்ல தமிழர்கள் அதிகமா இருக்காங்க. அங்க அண்ணா திமுக எம்எல்ஏ இருந்தாரு, திமுக எம்எல்ஏ இருந்தாரு. இந்த படத்துல தமிழர்களுடைய முக்கியத்தை போராட்ட களத்தை சொல்லிருக்கீங்களா? இப்போ மைனே கிடையாது, அது மைண்ட் ஸ்டாப் ஆகி நிறைய நாளாச்சு. சோ திஸ் இஸ் ஜஸ்ட் a fictional story. இது ஃபிக்ஷனல் படையா? தமிழர்கள் அங்க போய் கஷ்டப்பட்டதெல்லாம் காமிச்சீங்களா இல்லையா அப்படின்னு கேக்குறேன். யாரு நீ? பாவ எஸ்ஸுக்கெல்லாம் தெரியல இவர் எப்பேற்பட்ட ஆளுன்னு அவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் இவர் செஞ்ச லீலைகள். ஆனா இவர் இந்த மாதிரி பேசிட்டே இருந்தாரா? இப்ப ரீசெண்டா கலைஞர் டிவில ஒரு ஷோ நடத்திருக்காங்க. அதுல இவரை பிடிச்சு வச்சு செஞ்சாங்கல்ல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறோம் நம்ம? தலைவர் என்ன அது அதிசயமா டையல் அடிக்காம வந்திருக்காரு. ஒரு 25 வருஷம் கழிச்சு பாக்குறேன். பூவிலங்குல என்ன பத்தி எழுதுனீங்க? தலைவர் இன்டர்வியூ எடுக்க அவங்கள பத்தி தப்பா தான் பேசியிருக்காரு. என்ன எழுதுனீங்க? ஞாபகப்படுத்தி பாருங்க. நீங்க தான் எழுதுங்க. நான் நிச்சயமா பாராட்டிருப்பேன். கண்டிப்பா கிடையாது. பேசிக்கா இவருக்கு படத்துல எல்லாம் ரொம்ப ஈஸியா சான்ஸ் கிடைச்சிச்சாட்டு இருக்கு. அதனாலதான் கஷ்டப்பட்டு வரவங்களை பத்தி இல்ல, ஈஸியா அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறாரு. கேரக்டர் கேட்டு நடிக்கணும் அப்படிங்கலாம் எனக்கு தோணல. தானா உங்களுக்கு அது எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு வரவங்களை பத்தி கவலை எல்லாமே போச்சு. அவன் ஒத்துக்கிற அப்படி பாருங்க, மனசாட்சியே இல்லையா? ஆனா நோட் பண்ணீங்கன்னா இவர் நடிச்ச படங்களை பத்தி அசிங்கமா, அதுல ஏதாச்சும் அசிங்கம் இருந்துச்சு அதை பத்தி பேச மாட்டாராமா. என்னை வாழ வைக்கிறது அந்த தொழில் தான். சினிமால சம்பாதிச்சதை விட யூடியூப்ல அதிகமா சம்பாதிச்சுட்டு இருக்கேன். யூடியூப்ல காசு அவர் நிறைய சம்பாதிக்கிறதுனாலதான் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காரு. நான் பேசுவது எல்லாமே ஆதாரத்தோடு பேசுகிறேன். அதே போட்டிருப்பேன். இவர் ஆதாரம்னு கடைசி வரைக்கும் சொல்லுவாரு. நான் கடைசியில அது என்ன ஆதாரம்னு காமிக்கிறேன். அப்ப தெரியும் இவர் ஒரு டம்மி பீஸ்னு அப்ப உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் யோ லூசு
இதெல்லாம் ஒரு பேச்சையா இப்படிலாம் பேசலாமையான்னு யாருமே கேட்டதில்லை. சரி நான் கேட்கறேன், பைல்வான் சார் இதெல்லாம் ஒரு பேச்சா அப்படின்னு நான் கேட்க நிறுத்திடுவீங்களா? கண்டிப்பா இவர் நிறுத்த மாட்டார். ஒரு ட்ரெய்லர் வந்துச்சுன்னு வச்சுங்க சார், கிளிங்க சார். ஒரு ட்ரெய்லர் வந்துச்சுன்னா அதுல நல்ல விஷயம் இருந்தாலும் சொல்லக்கூடாது. அந்த ட்ரெய்லர் பிடிச்சி கிழிக்கிறதே இவருக்கு வேலை. அதுக்கப்புறம் அதையே பாராட்டியும் பேசினேன். பாருங்க, ஒத்துக்கிறாரு, ஓப்பனா ஒத்துக்கிறாரு. ஒரு படத்தை கழுவியும் ஒத்துனா அதுக்கப்புறம் பாராட்டியும் பேசுவேன். வியாபாரத்துக்காக எது வேணாலும் பண்ணுவேன். உங்க பேரன் பேத்திகள் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, என்ன படிச்சிட்டு இருக்காங்க? 2 பொண்ணு ஒரு பையன். மூத்தது பொண்ணு அவ இன்ஜினியர், 3வது பொண்ணு அவளும் இன்ஜினியர், 2வது பையன் அவன் ஆடிட்டர். இப்ப அவரோட பொண்ணுங்களை பத்தி எல்லாம் பேசுறாருல, இதுதான் கடைசியில அவருக்கு ரிவீட் அடிக்கும். அதனால இதை நோட் பண்ணிக்க வேண்டியது. இங்க பல பேரை பத்தி கிசு கிசு சொல்லிருக்கீங்க, உங்களை பத்தி ஒரு கிசு கிசு நீங்களே சொல்லுங்க. நல்ல கேள்வி. அதாவது இன்னைக்கு எனக்கு 73 வயசு ஆச்சு. இன்னைக்கு கூட என் ஒய்ஃப் என்ன நம்புறது இல்லை. 73 வயசு, ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 40-50 வருஷம் கல்யாணம் இருக்குமா? இன்னும் ஒய்ஃபை நம்ப மாட்டேங்கிற அப்படி. அதனாலதான் இவர் வந்துட்டு மத்தவங்க ஒய்ஃபை பத்தி எல்லாம் பேசிட்டு தெரியுது அப்படி. இது உலக மகா கிசு கிசு. வாங்க, கீதா லட்சுமி, கீதா தேவராஜ். இவர் அப்படியே சொன்னார்ல, இவருக்கு வந்து கேர்ள் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டாரு. அதனால அந்த 2 கேர்ள் ஃபேன்ஸை இறக்குறாங்க. ஒரு மூஞ்சியை பாருங்களேன், மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. சமுதாயத்துக்கு வந்து எவ்வளவு நல்ல விஷயங்களை வந்து கொடுக்கலாம். நீங்க வந்து எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு யூடியூபர் போடுறாங்க. சினிமா துறையில இருக்கிற பெண்களை ஏன் இப்படி இழிவுபடுத்தி பேசுறீங்க? உங்களோட யூடியூபுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க? அந்த லேடி கேட்டது என்ன, சினிமா துறையில இருக்கிற பெண்களை ஏன் இவ்வளவு இழிவுபடுத்தி பேசுறீங்கன்னு தானே கேட்டாங்க. இவர் எதுக்கு யூடியூப்ல சப்ஸ்கிரைபர் கவுண்ட் என்னன்னு கேட்டிருக்காரு. சப்ஸ்கிரைபர்லாம் தேவையில்லை சார். ஏங்க இது பிசினஸ்ங்க. அதான் பிசினஸ், அவ்வளவுதான். காசுக்காக வந்துட்டு எது வேணாலும் நான் பேசுவேன்னு சொல்றாரு. நான் பேசுறதெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்களா? ஏதாவது ஒரு செய்தி பொய்ன்னு சொல்லுங்க. இவர் சொல்ற எல்லாமே பொய் தாங்க. உங்க வீட்டுல பெண்கள், உங்க தாய் ஒரு பெண், உங்க சகோதரி ஒரு பெண், உங்க மகள் ஒரு பெண். உங்க ட்ரெஸ் எப்படி இருக்கு? கேள்வி என்ன, இவர் என்ன சம்பந்தமே இல்லாம உங்க ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு. என் ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு, ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் பேசுறேன், இந்த நடிகைகளை பற்றிய காஸ்டியூம் பாத்திருக்கீங்களா? காஸ்டியூம் பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி நடிகைகள் பொது இடங்களுக்கு வரும்பொழுது எப்படி ட்ரெஸ் போடுறாங்க? ஒரு பெண்ணு போகும்போது கும்பிடணும் போல தோணும், வா அப்படின்னு தோணக்கூடாது. பாத்தீங்களா, பொண்ணு போகும்போது வந்துட்டு கும்பிடும் போன தோணும், வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி தோணக்கூடாது. நீங்க ஃபர்ஸ்ட் எதுக்கு பொண்ணை வந்துட்டு கூப்பிடணும்னு தோணும்? உனக்கு பொண்ணு நீ பொண்ணா பாருங்கய்யா, அது போதுயா. அவர் என்ன பாத்தீங்களா, ட்ரெஸ்ஸை பார்த்தா அவருக்கு வந்து வாடு கூப்பிடும் தோணும். அவருக்கு வீடியோ பார்க்க அவர் மேல மரியாதை இன்னும் குறைஞ்சிட்டே வருது. அப்படி வா அப்படி கூப்பிடலாம் உங்களுக்கு தோணுதுங்களா? அக்கா நல்லா கேட்டாங்க. தமிழ்நாட்டுல சொன்ன விஷயத்தை நான் இப்ப, இது யாரு சொன்னா, இதை எவன் சொன்னா எனக்கு தெரிஞ்சாகணும். தமிழ்நாட்டுல சொன்னாங்களாம். எப்படி ஒரு திரைமறைவுல நடக்கிற அத்தனை விஷயங்களை வெளிச்சம் போட்டு நீங்க காட்ட ஆரம்பிச்சீங்களோ, உங்கள் வழியில ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. அது எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு இக்னோர் பண்ணிடுவீங்க. இவர் பாட்டுக்கு என்ன வேணோ பேசுவாராமா, எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிடணுமா? பெண்ணோட மானத்தை வந்து போடுறது உங்களுக்கு அது செய்தி, ஒரு விளம்பரம், அது மூலம் வர வருமானம் உங்களுக்கு தேவையா? திரும்ப சொல்றேன், நான் அவதூறு பேசவே இல்லை. அவதூறு பேசவே இல்லையா? எவ்வளவு பாடி டிமாண்ட் விஷயம் பேசியாச்சு. பெண்களா இருந்து எங்களுக்கு ஆவேசம். என்ன ஆவேசம்? வேஷம் போடாம இருங்க. காம் டவுன். இவர் பேசுற டயலாக் எல்லாம் தாங்க முடியல. உங்க பேர் மட்டும் தான் சார் பைல்வானா இருக்கு, நீங்க ரொம்ப வீக் பர்சனா இருக்கு. ஆன்டி டோல்ட் us firing words bro. அது என் மனைவிக்கு தெரிஞ்ச போது. இல்ல உங்க மனைவி உங்க மேல சந்தேகப்படுறாங்க. அவரோட வார்த்தைகள் அவருக்கு ரிப்பீட் ஆயிடுச்சு. அதாவது பொண்டாட்டியவே நீங்க சந்தேகப்படுறீங்களே. ஒரு பொய் சொன்னீங்க பாருங்க, உலகமாக பொய். இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி எனக்கு பெண் ரசிகைகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நான் இப்ப எடுத்து காமிச்சேன். அவருக்கு வந்துட்டு அவங்க பெண் ரசிகைன்னு எல்லாம் வந்துட்டு கலாய்க்கிறவங்கன்னு கூட இவருக்கு தெரிய மாட்டேங்குது பாவம். நீங்க இப்ப சொன்னீங்க எனக்கு யூடியூப்ல நிறைய இன்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. This is not the very good income, this is not the proper income sir. எந்த காலத்துல இருக்கீங்க? பாலியல் கல்வி பள்ளிக்கூடத்துல இருக்கணும்னு சொல்றாங்க. ஆமாவா இல்லையா? அதாவது செக்ஸ் எஜுகேஷன் வந்து ஸ்கூல்ல இருக்கிறது வந்து இவர் தவறுன்னு சொல்றாரு. 4 விஷயம் அதுவும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். நீங்க சொல்றீங்க பாருங்க, பாடி டிமாண்ட். நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? மணி டிமாண்ட், பப்ளிசிட்டி டிமாண்ட். அதுக்கு தான் நீங்க இது பண்றீங்க. ஒத்துக்கிறப்படி இவர்கிட்ட இனி பேசி இவர் சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. உங்களை மாத்திக்க முயற்சி எடுங்க. முடியாது. மனுஷன் அசர்ற மாதிரி இல்ல. நான் திருந்த மாட்டேன். இவ்வளவுதான் ஒரு ரியாக்ஷன். அதனால நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் இறக்குறாங்க உள்ள. வேற யாரும் இல்ல, நம்ம ஷகிலா மேம் பத்தி தான் சொல்றேன். வாங்க மேம். நெக்ஸ்ட் பைல்வானுக்கு காம்படிஷனா ஷகிலா மேடத்தை இறக்குறாங்க. வாழ்ந்து காட்டுவோம் இன்னும் நாம வந்து தலைப்பு வச்சிருக்கோம். அப்போ வாழ்ந்து காட்டுவோமா இல்ல காட்டி வாழ்வோமா? இந்த கேள்வி யாரை பார்த்து கேட்கறாப்படி? ஷகிலாவை பார்த்து கேட்கறாப்படியா இல்ல மத்த ஹீரோயின்ஸை பார்த்து கேட்கறாப்படியா? அண்ணா நீங்க ஏன்னா நீங்க இன்னும் வே டு பேக் இருக்கீங்க. நான் வே டு பேக் இல்ல, நீங்க வே டு பேக்கா இருக்கீங்க. அவருக்கு தான் பூமர்னே தெரியலங்க. எந்த வீடியோ அதிகமா போகுது எந்த வீடியோ குறைவா போகுதுன்னு ஒரு அனலைசிஸ் நடத்தணும்னா அந்த அனலைசேஷன் நீங்க பண்ணி அந்த அனலைசிஸ் நடத்தாம நான் எப்படி யூடியூப்ல நம்பர் 1 இருக்க முடியும்? பைல்வான் திங்ஸ் he is the number 1 on YouTube. அவருக்கு ஒரு யூடியூப் சேனல் கூட கிடையாதுங்க. அவரே
வந்துட்டு மத்த சேனல்ல போய் தான் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அவர் வந்து தான் வந்து யூடியூப்ல நம்பர் 1 நினைச்சிட்டு இருக்காரா? நான் விமர்சனம் பண்ணவில்லை, வேற என்ன பண்ணீர்கள்? செய்தியே சொன்னேன். ஓ அது செய்தியா? செய்தி வேற, விமர்சனம் வேற. செய்தி வேற, ரூமர் வேற. அது ஃபர்ஸ்ட் இவருக்கு தெரியுமா? கரெக்ட் தப்புன்றது நீங்க யார் நான் ஜட்ஜ் பண்றதுக்கு? இல்ல, நாங்க சினிமாவை கிளீன் பண்றது பத்திரிகையாளர்கள். அவர் ஆள் மனசுல ஒரு பத்திரிக்கையாளர்னே நம்பிட்டு இருக்காருங்க. நீங்க போலீஸ்காரா இருந்திருக்கீங்க, நீங்க பத்திரிகையில இருந்திருக்கீங்க, நடிச்சிருக்கீங்க, நீங்களும் எவ்வளோ இந்த மாதிரி சீன்ஸ் நடிச்சிருக்கீங்க, நடிச்சிருக்கீங்க. அப்ப நாங்க கேட்கலாம் இல்லையா? இதெல்லாம் எடிட் பண்ணிடுவாங்க. அவர் நினைக்கிறாரு இவரை பத்தி கேட்கிற கேள்வி எல்லாம் எடிட் பண்ணி தூக்கிடுவாங்கன்ட்டு. ஆனா அவர் எடிட் பண்ணிடுவான்னு சொன்னதே திரும்பி வச்சிருக்காங்க. இது பொழுதுபோக்கு சாதனம். பொழுதுபோக்காக அவங்க பாக்குறாங்க, பார்த்துட்டு மறந்து அவன் பாட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ இவரு வந்து எதுக்குமே யூஸ் கிடையாதுக்கா. இவர் நிஜமாலுமே ஒரு டம்மி பீஸ் இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. சமுதாயத்துக்கு ஏதாச்சும் பண்ணலாமே, இப்படி பொய்யும் பொருளையுமே சொல்லிட்டு இருக்க போதெல்லாம் ஏதாச்சும் நல்ல விஷயம் செய்யலாமே அப்படின்னு கேட்டா, சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்றது என் வேலை இல்லை, எனக்கு மத்தவங்களை பத்தி கவலை இல்ல, ஐ டோன்ட் கேர், அவ்வளவுதான் அவரோட மைண்ட் செட்டா இருக்கு. இவ்வளவு விஷயம் இவர் இத்தனை நேரம் வந்துட்டு மத்த லேடிஸ் மத்த ஆக்ட்ரஸ் எல்லாத்த பத்தி அசிங்கமா பேசிட்டு இருந்தார்ல. நெக்ஸ்ட் நம்ம ஷக்கீலா மேடம் அவரை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். இவர் வந்து ஒரு நல்ல அப்பாவை கூட இருக்க மாட்டேன்றாரு, அவங்களுக்கும் நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன்றாரு. ஒரு உரிமை எல்லாம் ஒரு இல்லதான், போயா வேலையை பார்த்துக்கிட்டு அவ்வளவுதான் மரியாதை. அப்ப அவருக்கு அவ்வளவுதான் மரியாதை வீட்டுல. நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா, அவங்க கடைசி பொண்ணை பத்தி நீங்க சொல்லுங்க, அவங்க யாரை லவ் பண்றாங்க? அவங்க யாரை லவ் பண்றாங்கன்னு அவருக்கே தெரியல. அதைத்தான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னாரு. அவங்க ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க. ஓ வானவில் நண்பர்கள் அவங்க. எஸ், தலைவர் ஷாக் ஆயிட்டா. அப்படி நாக்கு அழுகிரும். இவர் எத்தனை பேசி இருக்காரு, அதுக்கெல்லாம் நாக்களுக்காதா இவருக்கு? ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் told me. இப்ப ஃபீல் பண்றாரு. இப்ப அவர் மூஞ்சில பாத்தீங்கன்னா சங்கடம் லைட்டா தெரியுது. சச்ச நம்ம குடும்பத்தை பத்தி பேசுறாங்களே. இல்ல நான் வந்து இன்னும் அசிங்கமா பேசிடுவேன். நீங்க அசிங்கமா பேசுறீங்கன்னா எங்க பசங்களும் இருக்கிறாங்க, அப்புறம் நீங்க தான் அசிங்கப்பட்டு போவீங்க. எனக்கு இவர் பேச பார்த்தா சிரிப்பா வருதுங்க. இப்போ கடைசி வரைக்கும் இந்த ஷோ முடிகிற வரைக்குமே அவர் வந்துட்டு தான் செய்யறது தப்புன்னு ஒத்துக்க கிடையாது, அதை திருத்திப்பனும் சொல்ல கிடையாது, எதுவுமே பண்ண கிடையாது. இவர் வந்து எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தார்ல, கொஞ்சம் அந்த ப்ரூஃப் என்னன்னு பாப்போமா? அதுனா எப்போதுமே அந்த முறுக்கு மீச எப்போதுமே அந்த தோற்றத்திலே பாக்குற மாதிரி இருக்கு. இல்ல இது ஒரு ஆண்மைக்கு அடையாளம். ப்ரோ திங்ஸ் முறுக்கு மீச தான் ஆண்மைக்கு அடையாளம். அடுத்தவங்க பெட்ரூம் அடிக்கடி எட்டி பாக்குற மாதிரில பேசுறீங்க. அவங்க திறந்து வச்சா எட்டி தான் பாப்பேன். யாராச்சும் திறந்து வச்சாங்கன்னா எட்டி பாத்துறாரு உள்ள போயிட்டு. சார் ஆதாரத்தை மட்டும் நீங்க காட்டுங்க சார், போதும் சார். அவர் வந்து ஆதாரத்தை தன்னோட போன்ல வச்சிருக்காரு, அதனால ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டே இருக்காரு ரொம்ப நேரம். அந்த நடிகை உங்களுக்கு பேசி அனுப்பிச்சதா சொன்னீங்களா, அந்த ஆதாரம்ங்க. இது வந்து இதே தளத்துல வந்து ஒரு நியூஸ், அதை தாங்க ஐபிசி நியூஸை காமிக்கிறீங்க சார். அதை தாங்க நான் திரும்பி பேசிட்டு இருக்கேன். அது நியூஸ் ஆல்ரெடி வந்ததுங்க. நீங்க ஏதோ ஜெர்னலிஸ்ட் ஏதோ நியூஸை கலெக்ட் பண்ண ஆதாரம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, அது எங்க? இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் சொன்னீங்களே சார், அது இதுதானா? இப்போ வந்து ஹைதராபாத்ல அஜித் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாருங்க, வாட்ஸ்அப்ல யாரோ ஃபார்வர்ட் பண்ண வீடியோ வந்துட்டு, சாரி வீடியோ கூட இல்ல மெசேஜ், இதுதான் வந்துட்டு ஒரு நியூஸ் ஆதாரம்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மெசேஜ் நீங்க உங்களுக்கே அனுப்பிக்கிட்ட ஒரு மெசேஜ். சிறுபுலத்தனமா பண்ணிருக்காரு. இவர் கேட்ட ஜேர்னலிஸ்ட் வேற சொல்லிக்கிறாரு. மொத்தத்துல கடைசி வரைக்கும் ஆதாரம்னு ஒரு உடனே காமிக்கலீங்க. கொஞ்சம் மாறுங்க சார், நல்லா இருக்கும் லைஃப். நான் மாற மாட்டேன். இவர் அவ்வளவுதாங்க, இவர் திருந்த மாட்டாரு. கடைசி வரைக்கும் திருந்தாம ஜாலியா இப்படியே பொருளை பேசிட்டு இதையே ஓட்டிக்கலான்னு இருக்காரு. இவரை பத்தின கருத்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பைல்வான் ரங்கநாதனோட கேர்ள் ஃபேன்ஸா நீங்க இருந்தீங்கனாலும் மறக்காம சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.